I think of the words of Jawaharlal Nehru. A moment comes but rarely in history when we step out from the old to the new, when an age ends and when the soul of a nation long suppressed finds utterance. Tonight we have stepped out from the old into the new. யார் இந்த நபரு? அமெரிக்கால இருந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்து இப்ப கோட் பண்ணி பேசுறாருன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். இவரோட பேர் தான் வந்து ஜோஹ்ரான் மம்தானி. இப்போ அமெரிக்கால வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன். அதாவது இவர பத்தி தான் வந்து அந்த முழு நாட்டிலயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இவர் பண்ணாருங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இவரு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில நியூயார்க் சிட்டில நடந்த அந்த மேயர் எலக்ஷன்ல வின் பண்ணி மேயரா இருக்காரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா 133 வருஷம் கழிச்சு உள்ள யங்கஸ்ட் மேயரா இவர் தான் இருக்காரு. இவருக்கு வெறும் வயது 34 தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து உகாண்டா நாட்டில இருந்து பிறந்து இங்க வந்தவரு. உகாண்டால நாட்டோட கேப்பிட்டலான கம்பாலாவுல பொறந்து, அதுக்கப்புறம் அமெரிக்கால இமிகிரண்ட் ஆனவரு. இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவரோட தந்தையார் வந்து மம்தூன் மம்தானி. இவங்க ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில புரொஃபஸரா இருக்காரு. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து மிரா நாயர். இவங்க வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர். இவங்களுக்கு ஒரு இந்தியன் பேக்ரவுண்டும் இருக்கு அதே மாதிரி. ஸோ இப்படி ஒரு மல்டி கல்ச்சுரல் பெர்சன் தான் வந்து மம்தானி. அதுவும் இல்லாம இவரோட அந்த ஐடியாலஜி, இவருக்கு இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துலருந்து வர கிரிட்டிசிசமும், நெறைய அந்த ஒரு கேளிக்கைகளுக்கும் உள்ளாறாரு. முக்கியமா ட்ரம்ப் அவர்களே இவர வந்து நெறைய இடத்துல வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டாவும், ஒரு சோசியலிஸ்ட்டாவும் தான் ஒரு கம்யூனிஸ்ட்டா வந்து தான் இவங்க போர்ட்ரே பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கால வந்து கம்யூனிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பா இருந்தவங்கன்னு. ஓப்பன்ஹைமருக்கு வந்த அந்த நடந்த கொடுமைகள்லாம் நமக்கு வந்து அந்த நிச்சயமா அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட்டா இருந்தவங்க. ஸோ அது மாரி ட்ரம்ப் மட்டும் இல்லாம நெறைய பொதுமக்கள இந்த மாரி ஒரு பப்ளிக் ஸ்பேஸஸ்ல வந்து அவர வந்து கம்யூனிஸ்ட்ன்னு ஐடென்டிஃபை பண்றது. நெறைய இடத்துல வந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்து உள்ளானாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த ஐடியாலஜி அந்த ஒரு ஸ்பியர் ஹெட்டட் ஒரு மைண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ மேயருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பவர் இருக்கான்னா, அப்படிங்கிறது கிடையாது. பட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, இதுல இன்னொரு விஷயம் இவரு வந்து ரிபப்ளிக் பார்ட்டிய சேர்ந்தவர் இல்ல. இவரு வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சேர்ந்தவரு. ஸோ அதனால தான் வந்து எப்பவும் ஐடென்டிஃபை பண்றாரு. டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அந்த பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா நியூயார்க்ல கிட்டத்தட்ட 38% வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஃபாரினர் அந்த பாப்புலேஷன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இமிகிரன்ட்ஸ் சொல்லலாம். அதனால வந்து இந்த ஒட்டுமொத்த அங்க அரசியலே வந்து மாற்றப்படுது. ஏன்னா, அங்க உள்ள இருக்கிற உண்மையான அமெரிக்கன்ஸ், அவங்க அந்த அமெரிக்க மக்களோட அந்த எண்ண ஓட்டம் வேற. அதுக்கப்புறம் அங்க குடிபெயர்ந்த அவங்களோட எண்ண ஓட்டம், அவங்களோட வாழ்க்கை முறை வேறையா இருக்கிறனால, இந்த மாரி விஷயங்கள் வருது. நெறைய அமெரிக்க மக்களுக்கு பிடிக்கல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்ல இல்ல ஏதாவது ஒரு மாநிலத்தில இருந்து, வெளி மாநிலத்திலவங்க நெறைய பேர் வந்துட்டாங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்போது, சில சலசலப்புகள் அ அந்த மாநிலங்கள்ல இருக்கும். சில இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்கால. ஸோ இப்படியே போச்சுன்னா வந்து வெவ்வேறு மனிதர்கள் வந்து வருவாங்கன்னா, ஒரு தரப்பினர் வந்து அமெரிக்கால வந்து இத ஒரு கிரிட்டிசிசமா பண்ணி, மம்தானிய வந்து சோசியல் மீடியால வந்து நெறைய இடத்துல வந்து அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு தரப்பு வந்து இதுக்கு ஆதரவா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த மாரி இளம் வயதுல வந்து வரதும் நல்லது. அதே மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா நியூயார்க்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நகரம் அமெரிக்காவுல. எனக்கு தெரிஞ்ச இந்த வால் ஸ்ட்ரீட் அது மட்டும் இல்லாம ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஃபினான்ஷியல் தலைநகரம்னு சொன்னா, அது ஒண்ணும் தப்பில்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் வேலி, வாஷிங்டன் டிசிக்கு இணையான ஒரு நகரம்னா, அது வந்து நியூயார்க் தான் முக்கியத்துவத்துல. ஸோ, அப்பேற்பட்ட நகரத்தோட மேயர் ஆயிருக்காரு. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவரைக்கும் நான் உங்கள அறிகிறேன்.